என்ன காரணம்னா பெண்கள் உடுத்துகிற உடையும் சரி, பெற்றோர் வளர்க்குற வளர்ப்பும் சரி, ரெண்டும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குழந்தைங்கலாம் இருக்காங்கல்ல, ரொம்ப பிறந்து ஒரு 6 மாசமான குழந்தைக்கு இப்படி ஆகுது, வயசான பாட்டியெல்லாம் அப்படி அபியூஸ் பண்றாங்களே, அவங்கலாம் புடவை தான் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் டோட்டலாக வந்து தமிழ் பண்ணுறதில்ல, எல்லாம் இந்த வடநாட்டாளங்க தான் பண்ணுறது. ஆனா அவங்களும் இருந்தாலும் ஒரு நடக்குதுல்ல, அப்படி நம்ம போது நியூஸ்ல இங்க இருந்தவங்களே இருக்காங்களே, மகளையே பண்ண அப்பா எல்லாம் கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுலயுமே நிறைய இருக்கு, குழந்தைய பண்ணவங்களும் இருக்காங்க, வயசானவங்கள பண்ணவங்க. அதுக்கு அவங்களுக்குலாம் போய் இப்ப குழந்தைய வந்து ஒரு துணி சுத்தியோ இல்ல வயசானவங்களை வந்து புடவை கட்டி இருந்தாலும் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் போதை தான். அதுக்கு போதை போதை தான். கண்டிப்பாக கண்டிப்பாக இதுல போதை எல்லாம் பண்ணுறதில்ல, சில பேர் பண்ணுறாங்க. பெற்றோர்கள் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி பொண்ணுக்கு தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போ, அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லணுமா, இல்ல பையன் கிட்ட வந்து பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாலும் அது அவ விருப்பம், ஆனா இந்த மாதிரியான தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற பையன்கிட்டயும் சொல்லி தரணும். இப்ப வளர்ப்புன்றது பொண்ணு கிட்ட மட்டும் சொல்லி வளர்க்கறதுல மட்டும் வந்துடும். பையனுக்கும் சொல்லணும், பையனுக்கும் சொல்லணும். அப்ப வளர்ப்புன்றது என்ன சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு? உடை அணிறது அவங்கவுங்க விருப்பம். அதான் சொல்கிறேன், உடை அவங்கவுங்க விருப்பம். அவங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உடை அணிறாங்க. நம்ம பார்வையும் தப்பு, மனசு கட்டுப்பாடாக இருக்கணும். அது அவங்கவுங்க விருப்பம். ஓகே, அப்ப பசங்களுக்கும் அம்மா அப்பா சொல்லி கொடுத்து கண்டிப்பாக 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 சொல்லி